நீ இந்த பிரச்சனைக்கு உனக்கு துக்கம் இல்லையா? ஆனா என்னமோ தெரியல, ஒரு நிறைவான சந்தோஷம் உள்ள வந்ததுனால அதற்கு பிறகு அவனை துக்கப்படுத்துறதற்கு முடியவே இல்லை. நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க போறாரு. என்ன தெரியுமா? உங்களை துக்கப்படுத்த முடியாத அளவிற்கு யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். என்ன வந்தாலும் நீங்க துக்கப்பட மாட்டீங்க. அந்த சோகத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவர். இனி உங்களை சோகம் உள்ளவர்களாய் அல்ல, சந்தோஷம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படியாமா? நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வீட்டிலிருந்து பறிபோன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தருவாராக. உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கர்த்தர் தருவாராக. அந்த கடனின் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். அந்த வியாதியின் நிமித்தமாய் ஆமென் புறப்பட்டு போன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். கர்த்தர் இனி உங்களை சந்தோஷம் அடைய பண்ண போறாரு. ஆமென். சிலர் உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கலாம், என்ன உன் முகம் சோகமா இருக்கு?